இவனினுடைய குழப்பங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள். நான் சொன்னேனா இல்லையா, சிறிய அடையாளங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு செல்லக்கூடிய அடையாளங்கள். சரி, இயற்கையா நடந்துட்டு போதுங்க, காலம் ரொம்ப தக்காரபு ஜமான், காலங்கள் சுருங்கிவிடும். இதை நம்ம சொல்லும் பொழுதே எல்லாமே அப்படித்தான் ஒரு சாதாரணமாக எடுத்து விட்டு செல்வோம். நம்பினாலும் சரி நம்பாமல் இருந்தாலும் சரி இதற்கு வியாக்கியானம் எல்லாம் கொடுத்து விடலாம். ஆனால் பெரிய அடையாளத்தை பொறுத்தவரையில் எந்த வியாக்கியானமும் கொடுக்க முடியாமல் தெளிவாக அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான். தஜ்ஜாலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பற்றி வர்ணிக்கும் பொழுது மிக அதாவது நல்ல புஷ்டியானவனாக இருப்பான். கால்கள் சிறுத்த நிலையில், அவனினுடைய கால்கள் எல்லாம் நல்ல அகண்ட நிலையில் அவனினுடைய தோற்றம் இருக்கும். அவனினுடைய நிறம் எந்த அடிப்படையில் இருக்குமே ஆனால் சிகப்பு நிறத்தில், அவன் மற்றொரு ரிவாயத்தில் வெள்ளை நிறம். இதனுடைய ஒற்றுமையான ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாம் இப்ப வெள்ளையர்கள் சிவப்பா இருப்பாங்க, நம்ம வெள்ளையர் என்பதாக அழைப்பு கொடுப்போம். சில இடங்கள்ல வெள்ளையா இருப்பான் சிவப்பன் என்பதாக சொல்லுவான். அதிகமான வெள்ளை என்பது சிவப்பை போன்று என்ன செய்து விடும், காட்சி கொடுக்கும். குழந்தை பிறந்தோன்னு பாருங்க, நல்ல சிகப்பா இருக்கும், புள்ள ரத்தம்லாம் சிவப்பா இருக்கும், நம்ம வெள்ளை புள்ள என்று சொல்லுவோம். இப்ப என்னுடைய உடன்பாடு என்னவென்று சொன்னால், நல்ல வெள்ளை நிறத்தில் அந்த தஜ்ஜால் அவனினுடைய உருவ அமைப்புகள் இருக்கும். மற்றொரு ரிவாயத்தில் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அவனினுடைய ஒரு கண் ஊனமான ஒற்றை கண் உடையவனாக இருப்பான். இதுதான் மிக முக்கியமான ஒரு அடையாளம். காரணம், அல்லாஹ்வின் தூதர் கூறினார், அவன் தன்னை கடவுள் என்பதாக வாதாடுவான். அவன் தன்னை கடவுள் என்பதாக வாதாடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களினுடைய இரட்சகன் ஒற்றை கண் உடையவன் அல்ல, உங்களினுடைய இறைவன் இரட்டை கண் உடையவனாக இருக்கிறான். தஜ்ஜால் ஒற்றை கண் உடையவனாக இருப்பான். அவனினுடைய ஒரு கண் மட்டுமே தெரியும், அந்த கண்ணும் பச்சை நிறை கண்ணாடியை போன்ற அந்த கண் காட்சி கொடுக்கும். மற்றொரு கண் திராட்சை பழம் எவ்வாறு சுருங்கி இருந்தால் குருடாக இருக்குமோ அதே போன்று மற்றொரு கண் குருடாக இருக்கும். தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணை மட்டுமே அல்லாஹ் பார்வையுடையவனாக வைத்திருக்கிறான். மூன்றாவதாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், படிப்பவர்களும் படிக்காதவர்களும், படிப்பவர்களும் படிக்காதவர்களும். எவ்வாறு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், எழுத படிக்க தெரிந்தாலும் சரி, எழுத படிக்க தெரியாமல் வாழ்க்கை நடத்தினாலும் சரி, அவனினுடைய நெற்றியில் காஃபிர் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான். படிக்காதவர்களும் அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் தன்னை கடவுள் என்று வாதாடுவான், நான் தான் உங்களினுடைய இரட்சகன் என்று வாதாடுவான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். காரணம், நம்மிலும் எத்தனையோ பெண்கள், நம்மிலும் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், காஃபிர் என்று எழுதியதற்கு பிறகுமா அவனுடைய வழிகேட்டில் முஸ்லிம்கள் செல்வார்கள். மற்றொரு ரிவாயத்தில் வரும், ஆண்கள் எல்லாம் தங்கள் பெண்களை, தங்களினுடைய உம்மா மனைவிகளை எல்லாம் சங்கிலிகளால் கெட்டுவார்களாம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஆண்களை விட பெண்கள் தான் அவனுக்கு பின்னால் கூட்டமாக செல்வார்கள். இது உலகத்தில் எந்த குழப்பமாக இருந்தாலும் சரி, ஆண்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள நிஸ்ஃபுல் அக்கல் என்று பெண்களுக்கு மற்றொரு பெயர் உண்டு. அறிவிலே பாதி அறிவுடையவர்கள் தான். பெண் புத்தி பின் புத்தி என்றெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? மட்டப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, எந்த ஒரு வழிகேடை வேண்டுமையானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், பெண்கள் தான் முன்னிலையில் நின்று கொண்டிருப்பார்கள். தர்காவாக இருக்கலாம், மூட நம்பிக்கையாக இருக்கலாம், பருதா போடுவாங்க, திக்ரு செய்வாங்க, காபாக்கு போயிருப்பாங்க, ஹரம பார்த்திருப்பாங்க, சஃபா மர்வாவினுடைய அந்த இடத்துல நடந்து வரலாறை கேட்டிருப்பார்கள், இப்ராஹிம் நபியினுடைய அந்த தியாகம் தௌஹீதை எல்லாம் படித்திருப்பார்கள். ஆனா அந்த அம்மா தான் கோயில் சிலையில முன்னாடி நின்றுகிட்டு தான் பேர பிள்ளைக்கு ஓதி பார்த்துட்டு இருப்பாங்க. பாக்குறோமா இல்லையா? எத்தனை எத்தனை பெண்கள், நம்ம எத்தனையோ சகோதரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எங்க உம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, தௌஹீதுக்கு பயானு கூட்டு வாரேன், எல்லாம் தெரியுது, ஆனா சோதனை என்று வந்து விட்டால், பிரச்சனை என்று வந்து விட்டால், என் பொண்டாட்டி என்ன செய்யறாள், மூட நம்பிக்கையின் பக்கம் செல்கிறாள். என் பொண்டாட்டியினுடைய அம்மா மூட நம்பிக்கையில இதுல ஹஜ் செஞ்சிருப்பாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, நம்மளை விட தொழுகையில கரெக்டா இருப்பாங்க. இதுல அதை விட பிரச்சனை என்ன, குர்ஆனை கரெக்டா ஓதுவாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன, தஹஜ்ஜுத்ல முதல்ல நின்னு தொழுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சோதனை வந்த உடனே எத்தனை இஸ்லாமிய பெண்கள், அல்லாஹ் தான் உதவியாளன், அல்லாஹ் தான் நோயை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்று எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சர்வ சாதாரணமா ஒரு புல்லை, ஒரு காஃபிர் சாமியாரினுடைய காலில் விழக்கூடிய எத்தனை முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? இந்த டவுனுக்கு போத வழியில இப்போ ஒரு சாமியார் ஒரு மரத்தை போட்டு வச்சிருக்கிறான். சும்மா பகல் நேரத்துல போய் பாருங்க, எத்தனை முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சிட்டு அவன்கிட்ட போய் வாக்கு கேட்க போறாங்க தெரியுமா? எத்தனை எத்தனை முஸ்லிம் தௌஹீத்வாதிகளினுடைய பெண்கள். தௌஹீத்வாதியை சொல்லி குற்றம் இல்லை, பெண்கள் அப்படித்தான். இயற்கையாகவே வழிகேடுகள் மிக லேசாக பரவக்கூடிய இடம் பெண்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்நிசாஉ ஹபாயிலுஷ் ஷைத்தான்,
பெண்கள் யார்? ஷைத்தான் விரிக்கக்கூடிய வலைகள். எப்படி நம்ம புறாவை பிடிக்கிறதுக்கு, நம்ம காக்காவை பிடிக்கிறதுக்கு, பூனையை பிடிக்கிறதுக்கு, எலியை பிடிக்கிறதுக்கு நாம எப்படி ஒரு கூண்ட ஒரு வலையை வச்சிருப்போமோ, இந்த உம்மத்தை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் வைத்திருக்கக்கூடிய அந்நிசா ஹபாயிலு ஷைத்தான், பெண்களை குறை கூறுவதற்கல்ல. ஆனால் இனி ஒரு வாதத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெண்களினுடைய உள்ளத்திலும் ஈமானினுடைய உறுதியை ஒரு ஆண்மகன் கொண்டு சென்று விட்டால், அந்த பெண்ணையும் தௌஹீதின் அடிப்படையில் ஒரு தியாகியாக வளர்த்து விட்டால், சோதனைகளை கண்டு சில நேரங்களில் ஆண்கள் கூட தடுமாறி விடுவார்கள். ஆனால் ஈமான் இறங்கிய ஒரு உறுதியான பெண்மணி தளர மாட்டாள். நீங்க ஹதீஸ படிச்சு பார்த்தீங்கன்னா, அம்மார் என்ற நபித்தோழர். யார் இந்த நபித்தோழர்? ஒரு வாலிபரான ஒரு நபித்தோழர். யார் இந்த நபித்தோழர்? ஒரு வாலிபரான நபித்தோழர். இவர்களினுடைய அம்மா யார்? சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெண்களினுடைய ஈமானில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் கூறினார், தஜ்ஜாலினுடைய நெருக்கத்தில் பெண்களினுடைய கால்களில் சங்கிலியை கெட்டிவிட்டு கணவன் கடைவீதிக்கு செல்வான், சங்கிலிகளை அறுத்துவிட்டு தஜ்ஜாலுக்கு பின்னால் செல்வார்கள். இது எமது பெண்களை நாங்கள் ஈமானின் அடிப்படையில் தயார்படுத்தாவிட்டால் தஜ்ஜாலினுடைய சூழ்ச்சியில் விழக்கூடிய முதன் மக்களாக எமது பெண்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி அவர்களினுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈமானை நாம் இறக்கிவிட்டால், நாம் மனம் தளரக்கூடிய அந்த நேரத்திலும் எமது பெண்களினுடைய ஈமானில் கவனம் செலுத்திவிட்டால் எம்மை விட உறுதிமிக்க வீர மங்கைகளாக மாறுவார்கள். அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வாலிபர், இரத்த துடிப்புள்ள ஒரு நபர், அடிகளை தாங்கக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு உடல் இருக்கக்கூடிய நபித்தோழர். அவங்களினுடைய உம்மா யார்? சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி. இவை அனைத்தையும் தாண்டி ஒரு பெண், இவை அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்வே சொல்கிறான், பெண் என்பவள் பலகீனமாக படைத்திருக்கிறேன். ஒரு பெண்மணி, இவை அனைத்தையும் தாண்டி ஒரு வயது முதிர்ந்தவள். சுமையாவையும் வேதனைப்படுத்தப்படும், அம்மாரையும் வேதனைப்படுத்தப்படும், சுமையாவையும் கொலை செய்யப்படும், அம்மாரையும் கொலை செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது நாவளவில் அம்மார் ஈமானை மறுத்து விடுவார்கள். ஆனால் சுமையா மறுத்திருக்க மாட்டாள். என்ன தெரிகிறது? இதை அல்லாஹ் வரவேற்றான். இது அதற்காக வேண்டி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் குறையல்ல, அல்லாஹ் வரவேற்றான். உங்களை கொடுமைப்படுத்தும் பொழுது, கொலை செய்ய நெருங்கிவிட்டால் உள்ளத்தில் ஈமானை சுமந்து கொண்டு நாவளவில் ஈமானை மறுத்தாலும் குற்றம் இல்லை என்று அல்லாஹ் வஹி அறிவித்தான். ஆனால் சுமையா, நீ என்னை துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, எம்மை கொலை செய்து எங்களை எல்லாம் சின்ன பின்னமாக்கினாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நாவளவிலும் மறுக்க மாட்டோம், உள்ளத்தளவிலும் மறுக்க மாட்டோம். என்ன காரணம்? பெண்கள் கூர்மையான கத்தியை போன்றவர்கள், கூர்மையான வாளை போன்றவர்கள். யார் அவர்களை உபயோகப்படுத்துகிறார்களோ, தவறு செய்கிறார்களே ஆனால், தவறான வழிமுறையின் பக்கம் செல்கிறார்களே ஆனால், அதற்கு அடிப்படை காரணம் ஒரு பெண்மணி தவறு செய்கிறாளே ஆனால் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு தகப்பன் இருப்பான், அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு சகோதரன் இருப்பான், அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு தாய்மாமன் இருப்பான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஊரினுடைய பெண்களினுடைய கற்பை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், ஊரினுடைய பெண்களினுடைய லட்சணத்தை புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஊரினுடைய பெண்களினுடைய ஈமானை இடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எனது தாயினுடைய ஈமான், எனது மனைவியின் ஈமான், எனது குழந்தையின் ஈமான் எந்த அடிப்படையில் வைத்திருக்கிறோம்? அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தஹ்ரீம் ضربallahu مثلا للذين آمنوا امرأة, நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க, எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் அல்லாஹ் பெண்களைத்தான் உதாரணம் சொல்வார். சூரத்து தஹ்ரீம். எப்படி தியாகியாக வாழ வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் பெண்களைத்தான் உதாரணம் சொல்வார். காரணம் என்ன? பெண் பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம். சொல்வார், அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஏதாச்சும் ரெண்டு நபிமார்கள் அல்லாஹ் உதாரணம் சொன்னானா? மூசாவினுடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லது ஈசாவின் வாழ்க்கை என்று அல்லாஹ் சொன்னானா? யார சொன்னான் தெரியுமா? அந்த மூசாவினுடைய கரத்தை பிடித்து ஈமான் கொண்ட மூசாவின் வளர்ப்பு தாயான ஆசியாவைத்தான் இந்த உம்மத்தினுடைய முன்மாதிரியாக அல்லாஹ் சொன்னான். ஈசாவை சுமந்த தாய் மரியமைத்தான் அல்லாஹ் முன்மாதிரியாக கொண்டான். காரணம் என்ன? அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் ஈமானை இறக்கிவிட்டால், அந்த பெண்ணினுடைய ஆன்மீகத்தில் நாம் கவனம் செலுத்திவிட்டால், கால்கள் நடுங்கக்கூடிய நமது நேரத்தில் கூட பெண்களினுடைய ஈமான் சரியாக இருந்தால் நடுங்க மாட்டார்கள். ஆனால் எமது பெண்களினுடைய உள்ளத்தினுடைய ஈமானில் கவனம் செலுத்த மறுத்துவிட்டால்
எத்தனை வழிகேடுகள் வந்தாலும் சரி, அந்த வழிகேட்டினுடைய காசு வாங்காத விளம்பரத்தாரர்களாக எமது பெண்கள் தான் முன்னால் நிற்பார்கள். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் மிக கொடூரமான அடிப்படையில் அவனை பின்பற்றுபவர்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள். ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் அவர்களை வீட்டிலே வைத்து பூட்டி கொண்டு செல்வார்கள். நம்மளே இப்ப பாக்குறோமா இல்லையா? நம்ம முன்னாடி நல்ல தௌஹீது லா இலாஹா இல்லல்லாஹ் ஆமா என்னெல்லாம் வைக்க கூடாது, நம்ம அதெல்லாம் போக கூடாதுன்னு நம்ம இந்த பக்கம் திரும்பின உடனே பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டுனா நேர பிள்ளைய கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. பாக்குறோமா இல்லையா? இல்ல இயற்கை. பெண்கள் யோசிக்க மாட்டார்கள். நாம் பேசினோமே, நாம் நம்பினோமே, நாம் வாக்கு கொடுத்தோமே. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பெண்களை போட்டு கதவை பூட்டி சங்கிலியை போட்டு கெட்டிட்டு போவாங்க ஆண்கள் எல்லாம். அஹ்மது ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், சங்கிலியை அறுத்து எரிந்து விட்டு அந்த தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கு பின்னால் காரணம் அவனினுடைய தலையில் ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் குழப்பம் செய்கிறானே, ஆனால் அதாவது முஸ்லிம் என்ற போர்வையில் மாத்திரமல்ல, அவன் காஃபிர் என்று தெளிவாக குழப்பம் செய்வார். நம்மில எத்தனை பூசாரிகள் குழப்பம் செய்கிறார்கள், நம்மில எத்தனை சாமியார்கள் குழப்பம் செய்கிறார்கள். தெரிந்து கொண்டு கல் சிலை என்று தெரிந்து கொண்டோம். நம்மில எத்தனை பெண்கள் பர்தாவை போட்டுக் கொண்டு செல்கிறார்கள். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார், அவனை படிக்க தெரிந்தாலும் படிக்க தெரியாமல் இருந்தாலும் அத்தனை நபர்களும் உணர்ந்து கொள்ளலாம் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். மற்றொரு ரிவாயத்தில் கத்தா பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனாலும் பெண்கள் அவனுக்கு பின்னால் ஓடி செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனினுடைய எந்த அளவுக்கு அவனினுடைய குழப்பங்கள் மேலோங்கி இருக்குமேயானால், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அவன் மனிதர்களுக்கு மத்தியில் வருவான். இந்த உலகத்தில் 40 நாட்கள் இந்த உலகத்தில் அவன் வாழுவான். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். தமீமு தாரியினுடைய ரிவாயத்திலும் அப்படித்தான் வருகிறது. 40 நாட்கள். அதில் முதல் நாள் ஒரு வருடமாக கழிந்திருக்கும், இரண்டாவது நாள் ஒரு மாதமாக கழியும், மூன்றாவது நாள் ஒரு வாரமாக இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய 37 நாட்கள் சாதாரண நாட்களை போன்று அல்லாஹ் கழித்துக் கொண்டே இருப்பான். முழு உலகம் முழுவதும் தனது ராஜ்யத்தை அவன் பெருக்குவான். முழு உலகம் முழுவதும் அவன் என்ன செய்வான்? தனது கோலாட்சியை எல்லா இடங்களுக்கும் செல்வான். மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து யூதர்களோடு அவன் வெளியாகுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்பஹான் நாட்டு யூதர்கள் 7 லட்சம் என்றும் மற்றொரு ரிவாயத்தில் 70 லட்சம் என்பதாகவும் வருகிறது. இன்று வரை நீங்கள் யூதர்களினுடைய அந்த சிம்பலை எல்லாம் நீங்கள் பார்த்தால், யூதர்களினுடைய அந்த கெட்டிடங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால், ஒற்றைக்கண் உடையதைத்தான் அவர்கள் கெட்டுவார்கள். அவர்களினுடைய கொடி அமைப்பாக இருக்கலாம், அவர்கள் கெட்டக்கூடிய அந்த உலகத்தினுடைய கெட்டிடங்களாக இருக்கலாம், இஸ்ரேலினுடைய அந்த நாட்டினுடைய அமைப்பாக இருக்கலாம். இவை அனைத்தையும் அவர்கள் எப்படி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்களே, ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் ஒரு யூத இனத்தை சார்ந்தவன். இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய நாட்டிலிருந்து யூதர்களோடித்தான் அவன் வெளியாகுவான், ஒற்றைக்கண் உடையவன். நீங்க இப்ப எந்த கெட்டிடத்தை வேண்டுமையானாலும் சமீபமாக உலக அளவில் பிரஸ்தி பெற்றப்பட்டு உலக அளவில் கோலாட்சி நிகழ்த்தக்கூடிய, உலக அளவில் பெருமையாக பேசக்கூடிய, உலக அளவில் ஆச்சரியத்தோடி பார்க்கக்கூடிய அந்த கெட்டிடங்களை எல்லாம், அல்லது யூதர்களினுடைய அவர்களினுடைய விளம்பரங்கள், அவர்களினுடைய நவீன யுகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் ஒற்றைக்கண் உடையதாகத்தான் அவர்களினுடைய கெட்டிடங்களும் அவர்களினுடைய வரவேற்பு சூழ்நிலைகளும் இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனு இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய நாட்டில் யூதர்களோடு சேர்ந்து அவன் வெளியாகுவான், முழு உலகம் முழுவதும் அவன் செல்வான். என்றாலும் அல்லாஹ் 4 இடங்களில் மட்டும் நுழைவதற்கு அல்லாஹ் அவனை தடை செய்திருக்கிறான். தஜ்ஜாலும் சொல்வான், நான் முழு உலகம் முழுவதும் செல்வேன். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், அல்லாஹ்வுடைய புனித பள்ளியான முதல் இறை இல்லமான அந்த கஅபா. வானவர்கள் தங்களது வாள்களை கொண்டு அவனை எதிர்த்து கொண்டிருப்பார்கள். அடுத்து அவன் மதீனாவிற்குள் வருவான். மதீனாவில் 7 வாயில்கள் அன்றைக்கு இருக்கும். ரசூலுல்லாஹ் கூறினார்கள், மதீனாவிற்கு அன்றைக்கு 7 வாசல்கள் இருக்கும். 7 வாசல்களிலும் வானவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவனினுடைய முகத்தை ஷாமின் பக்கம் திருப்புவார்கள். மஸ்ஜிது தூர் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசிய அந்த தூர் சீனா மலை என்பதெல்லாம் இன்றைக்கும் அந்த தூர் சீனா மலையில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது தூர் என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படும். அந்த இடத்திற்கும் அவனால் செல்ல முடியாது. இறுதியாக பைத்துல் முகத்தஸ், இந்த உம்மத்தினுடைய தலைவர் மஹ்தி தனது படைகளை எல்லாம் பைத்துல் முகத்தஸிற்குள்ளாக ஈமான் கொண்டவர்களை மட்டும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்து விடுவார். அந்த அக்ஸாவிற்கும் அவனால் நுழைய முடியாது. அவன் மதீனாவிற்குள் மீண்டும் வருவதற்கு முயற்சி செய்வான். மதீனா அன்றைய தினம் எப்படி இருக்குமே, ஆனால் மூமின்களை மட்டும்தான் மதீனா சுமந்திருக்கும். ரசூலுல்லாஹ் கூறினார், கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் அல்லாஹ் மதீனாவில் ஜில்சால் பூகம்பங்களை ஏற்படுத்துவான், நடுக்கத்தை ஏற்படுத்துவான். முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் எல்லாம் வெளியே கக்கப்படுவார்கள். காஃபிர்கள் இருக்க மாட்டார்கள். இயற்கையாகவே இன்று வரை எங்க காஃபிர் கிடையாது. இது ஹராம், புனிதமான எல்லை. ஆனால் நயவஞ்சகர்கள்
போலியானவர்கள், முனாஃபிக்கீன்கள், இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள். தஜ்ஜாலினுடைய நெருக்கத்தில் அந்த மதீனா அப்படி அவர்களை எல்லாம் வெளியே கக்கிவிடும். மூமின்கள் மட்டும்தான் அந்த மதீனாவில் இருப்பார்கள். அப்பொழுது மதீனாவிற்கு நுழையும் பொழுது வானவர்கள் தெரிந்திருப்பார்கள், நீ சாகக்கூடிய இடம் இது அல்ல, உனக்கு மருந்திடுவதற்கென்று அல்லாஹ் ஒரு இடத்தை வைத்திருக்கிறான், ஷாம் என்ற ஒரு இடம் என்பதாக நினைத்து அவனினுடைய முகத்தை ஷாமின் பக்கம், இன்றைய அலக்களிக்கப்படக்கூடிய அந்த சிரியாவின் பக்கம் அவனினுடைய முகத்தை திருப்புவார்கள். அவன் சிரியாவை நோக்கி செல்வான். அப்படி செல்லும் பொழுது பலஸ்தீனில் லுத்தி என்று சொல்லக்கூடிய இடம், இன்றைக்கு அது இஸ்ரேலில் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஷாமினுடைய வெள்ளை மினாராவில் இறங்கி அவனை எதிர்கொள்வதற்காக வேண்டி வருவார். அந்த லுத்தி என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து அவன் கொலை செய்யப்படுவான் என்பதாக இமாம் புகாரி, முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அவனுடைய குழப்பங்கள் எந்த அளவிற்கு மிகைத்திருக்குமையானால் முழு உலகம் முழுவதும் அவனால் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். மற்றொரு ரிவாயத்தில் அவன் குருடர்களின் மீது கை வைத்தால், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவர்கள் இப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? இயேசு வர இருக்கிறார், அன்று கிறிஸ்து வர இருக்கிறார், இயேசுவே வாரும் ஐயா என்றெல்லாம் பேசுறாங்களா இல்லையா? அதே மாதிரி அவனுக்கு பேரும் என்ன, தான் பேர் என்ன ஆக்கிக்கிடுவான்? மஹ்தி என்பதாக சொல்லிக் கொள்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன அற்புதங்களை செய்தாரோ அத்தனை அற்புதத்தையும் இவனும் செய்வான். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், குருடர்களை எல்லாம் கை வைப்பான். அந்த குருடர்கள் இப்பொழுது கண் பார்வை உடையவர்களாக மாறிவிடுவார்கள். குஷ்டரோகியின் மீது தடவுவான், அவனினுடைய குஷ்டரோகம் சென்றுவிடும். செத்து போனவர்களை, ஒரு நபரை கொலை செய்வான், திருப்பி எந்திரின்னு சொல்வான். அதே மாதிரி அந்த இளைஞன் எழுந்து நிற்பான். இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நம்ம எதிர்பார்த்த நமது கிறிஸ்து வந்து விட்டார், நமது இயேசு வந்து விட்டார் என்று அவர்களும் அவனுக்கு பின்னால் செல்ல ஆரம்பிப்பார்கள். முஸ்லிம்களும் இப்பொழுது அவனுக்கு பின்னால் செல்ல ஆரம்பிப்பார்கள். ஒரு கட்டத்தில் அவன் சொல்வான், நான் தான் இறைவன். என்ன ஆதாரம்? ஒரு பாலைவனத்திற்கு செல்வான், புதையலே வெளியாக்கி என்று சொல்வான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இதெல்லாம் என்ன நம்ப முடியும்? யார் கொடுத்த ஆற்றல் கேட்டால் இது அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். இதே அடிப்படையில் சூனியத்தை நம்பிட்டு போனால் இந்த உம்மத்தை பிரிக்க வேண்டுமா? இதே அடிப்படையில் கண் திருஷ்டியை நம்பிவிட்டு போனால் இந்த உம்மத்தை காஃபிராக்க வேண்டுமா? இதே அடிப்படையில் இந்த உம்மத்தை வழிநடத்தினால் இந்த உம்மத்தினுடைய மூத்த குடிமக்களை நரகவாசி என்று பேச வேண்டுமா? தஜ்ஜால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் பாலைவனத்தை பார்ப்பான், சொல்வான் புதையலே வெளியாகி என்று சொல்வான். அப்படி புதையல் மலையாக வெளியாக ஆரம்பிக்கும். அவனை நம்புபவர்களுக்கு மட்டும் கரத்தை நீட்டுவான், அவனை நம்பக்கூடியவர்களுக்கு மட்டும் மழை பொழியும். அவனிடத்தில் ரொட்டி மலைகள் இருக்கும், அவனை நம்புபவர்களுக்கு மட்டும். இதெல்லாம் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம். உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள்ட்ட சாப்ட்வேர் இருந்துச்சுன்னா தஜ்ஜால், தஜ்ஜாலின் வரலாறு, தஜ்ஜாலின் வருகை என்ன நீங்க தமிழ் அடிச்சு பார்த்தா கூட மாஷா அல்லாஹ் எத்தனையோ மார்க் அறிஞர்கள் இவனை பத்தி நல்லா எழுதி வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை கொண்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அவன்கிட்ட ரொட்டிகள் இருக்கும், அவனை நம்புபவர்களுக்கு மட்டும் உணவு கொடுப்பான். ஒரு நாள் காலையில் முஃமின்களிடத்தில் வருவான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் தான் உங்களினுடைய கடவுள் என்று வாதாடுவான். மூமின்கள் மறுப்பார்கள். மாலை நேரத்தில் மூமின்கள் பிச்சைக்காரர்களாக மாறியிருப்பார்கள். இதெல்லாம் பெண்கள் பார்த்தால், இதெல்லாம் நம்ம மனைவி உம்மாக்கள்லாம் பார்த்தால், ஏண்டான் காலையில நல்லா இருந்தோம், என்ன இன்றைய சூழ்நிலை என்ன? கல்யாணம் முடிச்சிட்டு மருமவா வீட்டுக்கு வந்து இந்த அம்மா புருஷன் இறந்து போயிட்டா யார காரணம் காட்டுறோம்? இவ வந்தா வீட்டுல இலை விழுந்துட்டு சொல்றமா இல்லையா? இவன் காலையில வந்துட்டு போனா மாலையில பிச்சைக்காரன் ஆயிடுவோம், காலையில பெரிய பணக்காரனா இருப்போம், மாலையில பிச்சைக்காரன் ஆயிடுவோம். ஓ உண்மையில் கடவுள் இவன் தான், டேய் அவன் கடவுளோ இல்லையோ நமக்கு தேவை உலகம், அவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பின்னால் செல்ல ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் ஒரு கட்டத்தில் அவன் நல்ல குடிநீரை வைத்திருப்பான், ஒரு கட்டத்தில் சுடுதண்ணீரை வைத்திருப்பான். தாகத்தால் அவனை ஈமான் கொள்ளாததினால் வறட்சியான நாட்களை ஏற்படுத்துவான். மூமின்களுக்கு தான் சோதனை. வறட்சியான சூழ்நிலை, பஞ்சத்தை ஏற்படுத்துவான். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துவான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து நாமே ஒரு சிறிய நேரத்தில் உலகத்தினுடைய பொருளாதாரம், சொந்த பந்தம் பிரிந்து விட்டால், சொந்த பந்தம் முறைத்து விட்டால் என்று சொன்னால், அல்லது எங்க கூட வேலை பார்க்கிறவங்க லேசா மனவருத்தப்படுவாங்களே என்று சொன்னால், நாமே நமது கொள்கையை கொஞ்சம் தளர்த்தி விடுகிறோமா இல்லையா? நாமே தௌஹீதில் உறுதியானவர்கள், தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய நான், தௌஹீதின் பக்கம் வாதாடக்கூடிய நான், சுன்னா, பித்அத், நபிவலிக்கு எதிரானது என்றெல்லாம் பேசக்கூடிய நாமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி இந்த சோதனை வேண்டாம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அழியக்கூடிய வரை இவனை போன்ற ஒரு குழப்பத்தை உலகம் பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒருவனுக்கு பயந்தார் என்று சொன்னார்.
ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒருவனினுடைய குழப்பத்தை அஞ்சினார் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எந்த ஒரு தொழுகையையும் ரசூலுல்லாஹ் முறிக்க மாட்டார்கள், முடிக்க மாட்டார்கள். தஜ்ஜாலை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு ஏன் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? தஜ்ஜால் நம்ம காலத்துல வரமாட்டான் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உலகத்தினுடைய அழிவு, ஈசாவினுடைய நேரம், உலகத்தினுடைய புகை மண்டலம், அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் தெரிந்த ரசூலுல்லாஹ்வே இவனினுடைய குழப்பத்தை பற்றி அஞ்சினார்களே. ஆனால் என்ன காரணம்? இவனினுடைய குழப்பம் என்பதை தாண்டி ஒரு முகசுளிப்புக்காக வேண்டி, குடும்பத்தார்களினுடைய வெறுப்புக்காக வேண்டி, அல்லது கூட வேலை செய்பவர்களினுடைய வருத்தத்திற்காக வேண்டி நாமே கொஞ்சம் தளர்ந்து விடுகிறோமா இல்லையா, நான் உட்பட. இந்த குழப்பத்தை எல்லாம் பார்த்தால் அதைத்தான் ரசூலுல்லாஹ் கூறினார், பெரிய ஒரு குழப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், அவனை நம்புபவர்களை மட்டுமே பணக்காரர்களாக அன்றைய தினத்தில் வாழ்வார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது. இப்பொழுது அவன் தூக்குவான், என்னை உனது கடவுளாக ஏற்றுக்கொள்கிறாயா, நான் தான் உனது இறைவனாக என்று நீ வாக்கு கொடுக்கிறாயா என்று நீ வாக்கு கொடுத்தால் உனக்கு குளிர்ந்த நீரை நான் தருகிறேன். மற்றொரு ரிவாயத்தில் சொர்க்கத்தை தனது வலது கரத்தில் வைத்திருப்பான், நரகத்தை தனது இடது கரத்தில் வைத்திருப்பான். அல்லாஹு அக்பர். சொர்க்கம் நரகம் ரசூல் இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். கேட்பான், தூக்குவான், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், முஃமின்கள் ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், வேண்டாம், ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவன் உங்களை நரகத்தில் போடுவான், ஆனால் நீங்கள் சொர்க்கவாசி என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். இந்த உலகத்தினுடைய நெருப்பை பயந்து, குழந்தையினுடைய அந்த நெருப்பை பயந்து, உங்களுக்கு நீ சொர்க்கம் வேண்டும், அவன் சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை நீங்கள் உங்கள் இரட்சகனாக ஏற்றுக்கொண்டால் உங்களை அவன் சொர்க்கத்தில் விடுவான். உண்மையில் அவன் சொர்க்கத்தில் விட மாட்டான், உங்களை நரகத்தினுடைய படுகொலியில் தான் அவன் வீழ வைத்துக் கொண்டிருக்கிறான். தாகத்தினுடைய நிர்பந்தத்தில் இருப்பீர்கள். அவனை ஏற்றுக்கொண்டால் குளிர்ந்த நீரை உங்களுக்கு கொடுப்பான், குளிர்ந்த அந்த ஆற்றிலே உறவாடச் செய்வான். அவனை மறுப்பவர்களுக்கு சுடுதண்ணீரை கொண்டு அவன் குளிப்பாட்டுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குளிர்ந்த நீர் தான் சுடுதண்ணீராக இருக்கும், சுடுதண்ணீர் தான் குளிர்ந்த நீராக இருக்கும். அவனை மறுத்து நீங்கள் அந்த வெப்பமான தண்ணீரை குடியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு குளிர்ந்த நீராக மாற்றி தருவான். இந்த உலகத்தினுடைய சோதனைக்காக வேண்டி நீங்கள் விட்டுவிட. நான் தான் மீண்டும் சொல்கிறேன், தஜ்ஜாலினுடைய குழப்பம் ஏதோ சும்மா இப்பெல்லாம் நடக்க போது, நமக்கு என்ன ஆக போகுது? இல்லை என் அன்பு சகோதரர்களே, இந்த குழப்பம் மிக மோசமானது. நூகும் அதற்கு பிறகு வந்த அத்தனை நபியும் பயந்தார்களேயானால், அல்லாவின் தூதர் பயந்தார்களேயானால், நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை எல்லாம் நாங்கள் கேட்டதற்கு பிறகு ஒரு பாலைவனத்தில் நடந்து சென்றால், ஒரு முற்கள் நிறைந்த இடத்திற்கு நடந்து சென்றால், தஜ்ஜால் எங்களை பின்பற்றுகிறானா, தஜ்ஜால் எங்களோடி வருகிறானா என்று நாங்கள் இரவிலே பயந்தோம். அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தார். காரணம், அவனினுடைய குழப்பம் அவ்வளவு மிக மோசமானதாக இருக்கும். ஈமானினுடைய சர்வ சாதாரணம் முகசுளிப்புக்காக வேண்டியே மார்க்கத்தினுடைய சுன்னாவை நாம் இலக்குகிறோமே, ஆனால் மிகப்பெரிய பலகீனத்தையும் மிகப்பெரிய பிரச்சனையையும் ஏற்படுத்தும் பொழுது அதைத்தான் ரசூலுல்லாஹ் கூறினார், கூட்டம் கூட்டமாக அவனுக்கு பின்னால் செல்வார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய மூமின்கள் மட்டும்தான் மஹ்திக்கு பின்னால் செல்வார்கள் என்பதாக அல்லாஹ்வின் அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு கட்டத்தில் அவனினுடைய குழப்பம் மிஞ்சும் பொழுது ஒரு இளைஞனை கொலை செய்வான். இப்பொழுது எழுந்து என்று சொல்வான், எழுந்திருப்பான். அந்த இளைஞன் சொல்வான், நீங்க நம்பாதீர்கள், இவன் கடவுள் அல்ல, இவன் கடவுள் அல்ல, இப்பொழுது என்னை கொலை செய்ய சொல்லுங்கள். தஜ்ஜால் கொலை செய்வதற்கு முயற்சி செய்வான், அவனால் கொலை செய்ய முடியாது. அவனினுடைய கொட்டத்தினுடைய இறுதி நாள் அதுவாக இருக்கும். தஜ்ஜால் உணர்ந்து கொள்வான், நமது குழப்பம் முடிவுக்கு வரப்போகிறது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஈசாவை இறக்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இவனினுடைய குழப்பத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு தேடுதல், இவனினுடைய குழப்பத்திலிருந்து, இவனினுடைய சோதனையிலிருந்து நாமும் எமது குடும்பமும் மீள வேண்டுமேயானால் அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையினுடைய முடிவிலும் 4 விஷயத்தை நினைத்து 4 விஷயத்திற்காக வேண்டி பாதுகாப்பு தேடுவார். அதில் ஒன்று வமின் ஃபித்னத்தி மஸீஹி தஜ்ஜால். யா அல்லாஹ், தஜ்ஜால் என்று சொன்னாலே குழப்புபவன், தஜ்ஜால் என்று சொன்னாலே இல்லாததை இருப்பதை போன்று காமிக்க கூடியவன். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வமின் ஃபித்னத்தி மஸீஹி தஜ்ஜால். யா அல்லாஹ், தஜ்ஜாலினுடைய கொடுமையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தித்தார். யார் இப்படி பிரார்த்திக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு தஜ்ஜாலினுடைய கொடுமையை விட்டு பாதுகாப்பான். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் கூறினார், நீங்கள் தஜ்ஜாலினுடைய காலத்தை அடைந்து விட்டால், நீங்கள் தஜ்ஜால், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நீங்கள் தஜ்ஜாலினுடைய அந்த காலத்தை அடைந்து விட்டால் சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனத்தை யார் மனப்பாடமிட்டு ஓதுகிறார்களோ
அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தஜ்ஜாலினுடைய காலத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு பாதுகாப்படைய செய்வான். நபித்தோழர்கள் எல்லாம் தங்கள் குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது முதன்மையாக மனப்பாடமாக்கக்கூடிய வசனம் எது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். இந்த சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களைத்தான் மனப்பாடமாக்கி கொடுப்பார்களாம். ஹதீஸில் வருகிறது. நபித்தோழர்கள் தங்கள் நம்மில் எத்தனை நபர்கள் நமது குழந்தைக்கு இதை மனப்பாடமாக்குகிறோம்? நாம் என்ன மனப்பாடம் செய்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஜ்ஜாலினுடைய குழப்பத்தையே இந்த 10 வசனம் நீக்குமையானால், இதைத்தான் உணர வேண்டும். தஜ்ஜாலின் குழப்பத்தையே இந்த 10 வசனம் அடித்து விடுமையானால், அதற்கு பிறகு சின்ன குழப்பத்தை எல்லாம் நமது வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய குழப்பத்தை இது நீக்கிவிடாதா? இப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறினார்களேயானால், தஜ்ஜாலினுடைய காலத்தில் யார் அடைகிறார்களோ, சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனத்தை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தஜ்ஜாலினுடைய காலத்தில் வாழ்ந்தாலும் அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற வைப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதலால் அன்பு சகோதரர்களே, நேரத்தினுடைய சுருக்கம் கருதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பெரிய அடையாளங்களில் 2 அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று, அதாவது புகை மூட்டம் என்று சொல்லக்கூடிய அடையாளம். இரண்டாவது, உலகத்தின் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை நடைபெறக்கூடிய குழப்பங்களிலேயே மிகப்பெரிய குழப்பமான தஜ்ஜாலை பற்றியும் அவனினுடைய குழப்பத்தை பற்றியும் அவனினுடைய வரலாறை பற்றியும் அவனிடத்திலிருந்து பாதுகாப்படையக்கூடிய சூழ்நிலையை பற்றி நாம் படித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சூழ்நிலை கிடைக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய அடையாளங்களை இதே போன்று வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கலாம். கேட்டுவிட்டு செல்வதை விட, கேட்டுவிட்டு பிரிந்து செல்வதை விட, பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நோக்கமெல்லாம் எமது வாழ்க்கைகள் மாற்றமடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு தான் ஏற்பாடு செய்ய